நான் சொல்லுவேன்ல, திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஊரெல்லாம் போய் அது உண்மைன்னு நேற்று தெரிஞ்சிச்சா? முந்தா நாள் அண்ணன் பழனிசாமி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யாரு பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா உங்க கூட 25 ஆண்டு பந்தம் உள்ளவனா. இவர்தான் ஏன் 14 வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கிறேன். பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவரை ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டு வைக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கெல்லாம் பயிர் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்தர் பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க. அதனால வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக போயிடலாம். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில இருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலேயே கலைக்கப்பட்டதுன்னா அது இவங்க அப்பா ஆட்சி தான். கரெக்டா இல்லையா? டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல இருந்தாங்க. நான் சும்மா வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. இப்ப உங்களுக்கு தெரியும், மக்களை எல்லாம் போதம் இருந்த விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து பழச்சிதான் பித்தலன்னு இவர் வந்து நேற்று பேசுறாரு. துண்டு சீட்டு தலைவர், அதை யாரும் எழுதி கொடுத்தாலும் தெரியல. அதை வச்சுட்டு இது என்னன்னா, பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல. நல்லா பாத்தீங்களா? திமுகவும் ஸ்டாலினும் அண்ணா திமுக வேட்பாளரை பத்தி பேசல. சும்மா பேருக்கு பழனிசாமி இவரு பேச, அவரு முதலமைச்சர் ஸ்டாலினை பேச, அப்படியே போயிட்டு இல்லையா? 2 பேரும் யாரை குறி வச்சு பேசினாங்க? உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரனை குறி வச்சு பேச. பாத்தீங்களா இல்லையா? தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். நேற்று முந்தா நல்லா நான் இல்ல கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு கேட்க போயிருந்தேன். அங்க திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு சிவகங்கை போயிட்டு ராமநாதபுரம் போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. நான் சொல்லுவேன்ல, திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஊரெல்லாம் போய் அது உண்மைன்னு நேற்று தெரிஞ்சிச்சா? முந்தா நாள் அண்ணன் பழனிசாமி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யாரு பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா உங்க கூட 25 ஆண்டு பந்தம் உள்ளவனா. இவர்தான் ஏன் 14 வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் மறைந்த இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவர். அம்மா அவர்கள் இங்க உங்க வேட்பாளர் நிறுத்தி நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க. 11 வருஷம் 2004 நான் வெற்றி வாய்ப்பை இழந்தப்ப கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக்கி இங்கே நான் பணியாற்றினேன். நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்த. சிலர் செய்த சதியால், அந்த சிலர்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தேனி மக்களுக்கு தெரியும். அந்த சதியினால அரசியல்ல அப்பாவியாக இருந்த நான் அம்மா அவர்கள் இங்க வரவேடான்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. இந்த ஏழறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல. கட்சியை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன். இங்க வந்து நான் இந்த பக்கம் வருவேன், கோயிலுக்கு போறப்ப பாக்குறது வேற. ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை மீறிய செயலாக இருக்குன்னு வரல. பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவரை ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டு வைக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கெல்லாம் பயிர் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்தர் பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க. அதனால காதல். அன்னைக்கு தேனியில இருந்து ஒருத்தர் எனக்கு பேசுறாரு, வயசான பெரியவர். அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான்.
எங்க பச்சை துரோகி பழனிசாமி இங்க வந்து பேசினா நீங்க எங்க தலைவரா இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க, சிவகங்கையில இருக்க, நாளைக்கு வந்துடுறேன். கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. வந்து என்ன சொல்றாரு, காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தவத்துக்கு பயன்படுத்த மாட்டார். இவர் வர போறதும் சாயங்காலம். இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு? பகல்லாம் உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் ரோட்ல இருந்தாங்களா இல்லையா? இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்துல ஸ்டாலின் வச்சாருங்க. கொடுங்கோலரா இருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சொல்லி ஏமாத்தி விட்டாரு. இங்க வந்து என்ன பத்தி பேசுறாரு. என்ன பத்தி நான் 99 உங்கள்கிட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். என் மேல நரசிம்மராவ் இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் காலத்துல அம்மா மேல உள்ள இதுல போட்ட வழக்கு, அதுல ஒண்ணு நியாயம் இல்லைன்னு இடையில என்ன நீக்கி விட்டாங்க. திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு, அப்படிதானே? அதை நான் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன். வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக போயிட்டான். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில இருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதுன்னா அது இவங்க அப்பா ஆட்சி தான். கரெக்டா இல்லையா? டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல இருந்தாங்க. நான் சும்மா வார்த்தையை கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்துல கிடையாது. இன்னொன்னு சர்க்காரிய கமிஷன்ல அந்த ஜட்ஜி சொன்னாரு, விஞ்ஞான பூர்வ ஊழல் செய்ததிலே சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. உண்மையா இல்லையா? அது முதல் கட்டம். இப்ப ராமநாதபுரத்துல நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களா, அந்த கச்சத்தீவை இவங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவி அம்மா இந்திரா காந்தி தாராவாரத்தை கொடுத்தப்ப அமைதியா இருந்தார். ஏன்னா சர்க்காரிய கமிஷன் வழக்கில் உள்ளார பிடிச்சு போட்டுருவாங்க. இவர் பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு. அப்புறம் காற்றே வித்த அலைக்கற்றை ஊழல் 1,78,000 கோடி ஊழல். அதுல எப்படி விசாரணை நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில, எப்படி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்காக இவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க. அண்ணாமலை எத்தனை டேப் விட்டாரு வெளியில, எப்படி செட் பண்ணி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப நீதிமன்றம் திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு. அதாவது காத்தவித்த இந்த கட்சி இப்ப உங்களுக்கு தெரியும், மக்களை எல்லாம் போதம் இருந்த விற்கிற கட்சி ஈயத்தை பார்த்து பழச்சிதான் பித்தளைன்னு இவர் வந்து நேற்று பேசுறாரு. துண்டு சீட்டு தலைவர், அதை யாரும் எழுதி கொடுத்தாலும் தெரியல. அதை வச்சுட்டு இதுல என்னன்னா, பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல. நல்லா பாத்தீங்களா? திமுகவும் ஸ்டாலினும் அண்ணா திமுக வேட்பாளரை பத்தி பேசல. சும்மா பேருக்கு பழனிசாமி இவர் பேச, அவரு முதலமைச்சர் ஸ்டாலினை பேச, அப்படியே போயிட்டு இல்லையா? 2 பேரும் யாரை குறி வச்சு பேசினாங்க? உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரனை குறி வச்சு பேச. பாத்தீங்களா இல்லையா? காரணம், இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள். 20 ஆண்டுகளில நான் எனக்கு பிறகு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினகரன் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீர்களா இல்லையா? இன்றைக்கு வந்து விட்டேன். என்ன ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுக ரெட்டலைய புரட்சி தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி செய்வது ஓட்ட பிரிவு இருக்கிறாங்க. இதுல இன்னொருத்தர் திமுக வேட்பாளர். நான் ஏமா இங்க எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம அள்ளிநகரத்தில் இருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னா நம்ம ஜாதியை பத்தி சொல்றதா? ஒவ்வொரு வீட்டு பிள்ளைனா கரெக்டா இல்லையா? என்னுடைய சொந்த பந்தம்னு சொன்னா ஜாதியை பத்தி சொல்றதா? நம்ம ஊர்ல சொந்த பந்தத்தை பாரதி ராஜா படத்துல என் ஜாதி ஜனம் பாரு, கரெக்டா இல்லையா? இத அள்ளி நேரத்தை சேர்ந்த பாரதி ராஜா படத்துல சொந்த பந்தத்தை ஜாதி ஜனம் பாரு. இதுல வந்து நண்பர்கள், நட்பு, உறவினர்கள் எல்லாமே அதான் வரும். இங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகுறவங்க. இன்றைக்காவது ஜாதியை சொல்லி நான் நடவடிக்கை இருந்து பார்த்திருக்கீங்களா? அதை கிளப்புறாங்க ஒரு பக்கம். இன்னும் என்ன வந்து போதை மருந்து விற்கிறேன்னு தான் சொல்லல. ஏன்னா அது திமுக டிபார்ட்மெண்ட். அந்த வேட்பாளர் சொல்றாரு, இவரு வந்து ஊரெல்லாம் வந்து
அதை கொடுப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்கன்னு. சரி, டோக்கன் கொடுத்த கட்சி தானே, அதுல எதுக்கு நீ 2019 இங்க பரிசு பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் என்ன? டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தேன். நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுகவுக்கு. கரெக்டா இல்லையா? உனக்கு முகவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம், இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டு நீ வேட்பாளர் இருக்க. இன்னொன்னு பழனிசாமி சொல்றாரு, இவர் ரெட்டையில ஏத்து நிற்கிறார். ரெட்டையில அம்மாட்டையும் தலைவர்கிட்ட இருந்தப்ப ரெட்டையில, பழனிசாமி கிட்ட இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் போட்டிடுறேங்க. அதான உண்மை. குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா ரெட்டையில மீட்டெடுக்க முடியும். சும்மா உங்களெல்லாம் குழப்ப பாக்கிறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் யார் பணம்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கேனர்ல இப்படிதான் ஏழை எளிய மக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து கூட எனக்கு தான் வாக்களித்தார்கள். நான் போய் அங்க உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொல்ல வருவேன், அது மாதிரி போனப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. அப்ப கேட்டேன், என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எதுக்கு கேட்கறேன்னு புரிஞ்சுட்டு எங்க வீட்டுல 6 பேர் பாடுச்சு. 60,000 கொடுத்தாங்கப்பா, எனக்கு போட்டிருக்கீங்களாமா, நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு. இதெல்லாம் யாரு விட்டு பணம்பா? எங்க பணத்தை கொள்ளையடிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா விட்டு பணமா? முதலமைச்சராக்கின உங்களுக்கு துரோகம் பண்ணல. மெட்ராஸ் பாசில நாங்க வச்சு செஞ்சுட்டோம். திமுகவை டெபாசிட் காலி பண்ணாங்க. ஏழை எளிய மக்கள் 90% மேல் தினக்கூலிகள். அவர்கள் ஓட்டுக்கு 10,000 கொடுத்துல ஏமாறல. அதெல்லாம் மக்களோட வரிப்படம். நல்லா முடிவு பண்ணுங்க. உங்க பணத்தை திருடி உங்கள்கிட்ட கொடுக்குறான். உங்க சுருக்கு பையில இருந்து எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். அதனால யார் தேவை, யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயல்படுவார்கள், யார் நமக்காக செய்திருக்கிறார்கள், யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்கணும். அப்பொழுது அம்மா இருந்தார்கள், எல்லாவற்றையும் செய்து தந்தோம். இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில வந்திருக்க, நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன். என்னை வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன். நமது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, ஓபிஎஸ் அவர்களின் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், தமிழர் தேசம் கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், 12 கட்சி கூட்டணியின் வேட்பாளர் தான். இன்றைக்கு பிரதமராக மோடி அவர்கள் நமது வேட்பாளராக இருக்கிறார். திமுக யாருங்க பிரைம் மினிஸ்டர்? யார் இங்க நிக்கிற தங்கை தமிழ்ச்செல்வனா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக போறாரு? இல்ல மு.க. ஸ்டாலின் ஆறாரா? இல்ல உதயநிதியா? இல்ல அந்த போதை மருந்து கடத்தல் ஜாஃபர் சாதிக்கா? யாரு? பழனிசாமி யார பிரதமராக போறாரு? அவருக்கு தான் மேல வழக்கு போடக்கூடாது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல மக்களுக்கு தான் மேல சந்தேகம் இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அமைச்சர்கள் மேல எல்லாம் வழக்கு இருக்கு, அதுல கைது பண்ணிடக்கூடாது. அதனால உங்களுக்கு எதிரான வாக்குகளை டிடிவிக்கு போகாம தடுக்கிறதுக்கு நான் ரெட்டலை எடுத்திருக்கேன் பண்றாரு. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதை முறியடிக்கின்ற விதமாக ரெட்டலை அம்மாவின் தொண்டர்கள் கையிலே ஒப்படைப்பதற்கு இந்த களவாணி கும்பலிடம் இருந்து அதை மீட்டு பெற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். இந்த ஆட்சியாளர்களை பத்தி தெரியும், எதையுமே செய்யல. விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இன்றைய வேலையில இருக்கிற ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள் என அனைவருக்கும் எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியிடமிருந்து மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.